தேவி, அவங்க அம்மா சொன்னதெல்லாம் சரின்னு தலையாட்டி நின்னுட்டு பொம்மை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவரை பேச வேண்டியதெல்லாம் தான் இவங்க பேசிட்டாங்களே. இதுல அவர் என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? அண்ணி, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எங்க அம்மா கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவரு சுயமா யோசிச்சு எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. நீங்க அவர்கிட்ட தனியா பேசினா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. ஆமா தேவி, அன்னைக்கு விக்னேஷ் வீடு தேடி வந்தப்ப அவர் மேல இருந்த கோவத்துல நீ அவரை வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்ட. இப்ப நீங்க தேடி போகும்போது அவங்க அம்மா உங்களை சேர விடாம தடுக்கிறாங்க. இப்படியே இருந்தா உங்க ரெண்டு பேருக்குமே தேவையில்லாத கஷ்டங்களும் மனஸ்தாபங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. நான் முற்றுப்புள்ளி வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சிட்டேன் மாமா. நீங்க எல்லாரும் எங்களை சேர்க்கணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனையே. பெரியனோன்னு முடிவு பண்ணி தான் ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு சம்மதிச்சிருக்கோம். அப்புறமும் ஏன் எங்களை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு விட்டுறீங்க. தேவி, நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது சொந்த பந்தம்லாம் குழந்தையோட அப்பா எங்கன்னு கேட்டா என்னடி பதில் சொல்லுவ? அடுத்தவங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. கேட்டா டைவர்ஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் மறைச்சு என்ன ஆக போகுது? இது பாருங்கக்கா, இதோட இந்த பிரச்சனையை விடுங்க. இப்ப என்ன, அவங்க இல்லனா என் பிள்ளைக்கு பேர் வைக்கிற விழாவை நடத்த முடியாதா? 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா நான் இருக்கேன். பாட்டி, அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தி, இத்தனை பேர் நீங்களே இங்க இருக்கீங்க. அது போதும். நீங்களே இருந்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணாலே அவன் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ்வான். அதை விட்டுட்டு அவங்க வரல இவங்க வரலன்னு இத ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க வரணும், என் குழந்தைங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நல்ல மனசுல ஒரு 4 பேர் வாழ்த்துனா போதும். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். போதும்க்கா, இதோட விட்டுருங்க. தேவி, 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 ஏய், என்ன பண்ற? தேவி, ஏய், தேவி, வா, என்ன பண்ற? ஏய், அண்ணி. என்ன கையில் இவ இவ்வளவு பிடிவாதமா பேசிட்டு போறா? என்ன பிரச்சனை வந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ என்னடானா அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒட்டும் இல்ல உறவும் இல்லங்கிற மாதிரி பேசிட்டு போறா. இப்படியே பிரச்சனை வளர்ந்துகிட்டே போச்சுன்னா இதுக்கு என்னதான் முடிவு? அவளோட வாழ்க்கையும் அந்த குழந்தையோட எதிர்காலமும் என்ன ஆகுமோன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு கையில். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, சரியாயிடும். கயல், நீ அவங்க வீட்டுக்கு போகும்போது விக்னேஷ் அங்க இல்ல. ஒரு வேளை அவர் இருந்திருந்தா கண்டிப்பா வரந்தா சொல்லியிருப்பாரு. அவங்க குழந்தைக்கு பேர் வைக்க போறங்கிற விஷயத்த சொன்னா ஒரு அப்பாவால எப்படி வராம இருக்க முடியும்? அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்துல ஈகோவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வரணும். நீ இந்த விஷயமா விக்னேஷ் கிட்ட பேசிதான் பாரு. ஆமா அண்ணி, அண்ணன் சொல்றது எனக்கு சரின்னு தோணுது. கண்டிப்பா இந்த விஷயத்துல என்ன வரமாட்டான்னு சொல்ல மாட்டான். ஏற்கனவே அவன் குழந்தைய பார்க்க வரலன்ற குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு தேவி அண்ணியும் குழந்தையும் கூட்டு போக வந்தான். அப்படி இருக்கும்போது இப்ப அவளோட குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னா கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் அண்ணி. ஒரு தடவை நீங்க கால் பண்ணி பாருங்களேன். என்ன யோசிக்கிற? அவருக்கு போன் பண்ணு. நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னாலே போதும், எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். போன் பண்ணு.